கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வருடத்தில் 4 மாதங்களை கடந்து வரும்படி தேவன் செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2025 வருடத்தின் மே மாதத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கடந்த 4 மாதங்களிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 4ஆம் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தினராக வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டவரை 1ஆம் தேதி தொடங்கி ஆண்டவரே இப்போ அந்த மாதம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களை ஆசீர்வதிப்பதாக, எங்களை நன்மையினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் முடிசூட்டி கர்த்தாவே எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தி, உன் தேவனாகிய கர்த்தர் என்ற தலைப்பில் தான் நாம் இந்த செய்தி, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை பார்க்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, இதுதான் வாக்குத்தத்தம். இதுதான் வாக்குத்தத்தம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற, நீங்கள் உள்ளே நுழைய போகிற மே மாதத்திலே உங்கள் தேவனாகிய தேவன் உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார். இந்த மே மாதத்தில் உங்களை கொண்டு செல்லுகிற தேவன் அங்கே பார்க்கிறோம். உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்ததான ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, இது பயம், கலக்கம், வேதனை, துன்பம், இழப்பு, நஷ்டம், தடைகள் என்ற சகலவிதமான காரியங்களையும் இந்த மே மாதத்திலே துரத்தி அவைகளையெல்லாம் நெருங்காதபடிக்கு இந்த மே மாதத்திலே தேவன் அவைகளை தடுத்து போடுவார். ஆக அவைகளை தடுத்து இந்த மே மாதத்தில் விடுதலையோடு நாம் உள்ளே நுழையத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். உன் தேவனாகி கர்த்தர் அவர்கள் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த மே மாதத்துக்குள் நுழையும் போது, இந்த மே மாதத்தில் இந்த பழைய இந்த 4 மாதங்கள் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து அதை எல்லாவற்றையும் நாமே கடந்து வரும்படி தேவன் செய்வார். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். ஆக இந்த 4ஆம் மாதத்தின் காரியங்களை, இந்த 4 மாதத்தினுடைய எல்லா தடைகள், காரியம், பிரச்சனைகளை எல்லாம் உள்ளே மனதுக்குள்ளே போட்டு குழப்பிக்கொண்டும் எல்லாவித காரியங்களையும் செய்து கொண்டு இருக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், அதை நீங்கள் மறுபடியும் இந்த மே மாதத்துக்குள் கொண்டு வருவீர்களே ஆனால்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களுக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் அல்ல, 10 வசனங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அதிகமாக காணிக்கை கொடுக்குறீங்க, அல்லது நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமாக நினைக்கிறீங்கன்றதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் கொஞ்சமாக தான் நீங்கள் இருந்தீங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின் என்றும் உங்களை இந்த மே மாதத்தில் மீட்டுக் கொள்ளுகிறார். இடுக்கத்தில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை தேவன் இடுக்கத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். இடுக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார் கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பேரில் நீங்கள் அன்பு கூறுவீர்களே ஆனால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேரிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கடந்த 4 மாதங்களிலே எவ்வளவு வியாதி, பலவீனம், சுகவீனம், தடை என்ற எல்லா காரியங்கள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்தில் அது இருக்க போவது கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் சொந்தமான ஜனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். ஆக இந்த மே மாதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை அவருக்கென்று சொந்தமாக வைத்துக் கொள்ளுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் இந்த மாதம் சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்கிறீர்கள். அதை மறந்து போகாதீங்க. அந்த வசனம் 6ஆம் வசனம் தான் ஒரு மிகப்பெரிய ஆதார வசனமாக இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உங்களை அவர் தெரிந்து கொண்டார் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி. அப்படியானால் அந்த தேவன், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும் பொழுது திரளான பொருள்களை கொள்ளையாடி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். இந்த ஜனங்களுக்காக தேவன் வழக்காடினார். இந்த ஜனங்களுக்காக தேவன் அந்த இடத்துல பார்வோனுடைய சேவனை முறியடித்து போட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனம். கர்த்தர் இந்த மே மாதத்தில் நீங்கள் உங்களை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். இந்த மே மாதத்தில் பழையவைகளை எல்லாம் சுமந்து கொண்டு போகாதீங்க. அதோட மறுபடியும் இந்த மே மாதத்தை கலக்காதீங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போகிறேன் என்று கடந்த 4 மாதங்களாக புலம்பி தவித்து கொண்டிருந்தீங்களே, அந்த தவிப்புகள், அந்த புலம்பல்கள், அந்த கலக்கங்கள், அந்த வேதனைகளை மறுபடியும் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தாதீங்க. இந்த 5வது மாதத்தில்
சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை நிச்சயமாய் அவருடைய சர்வ வல்லமையினால் இந்த மே மாதத்தில் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எல்லா வியாதி பலவீனங்களும் வராதபடி உங்களை காத்துக் கொள்வார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படாதபடிக்கு தேவன் உங்களை காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார், காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். உங்கள் பக்கத்திலே 1000 பேரும் உங்கள் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது என்று சொன்னவர் தான். அந்த தேவனுக்கு தான் நீங்கள் சொந்தமாக இருக்கிறீர்கள். இந்த மே மாதத்தில் அவருடைய செட்டையின் கீழ் போய் தஞ்சம் அடைந்து கொள்கிற கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து கொள்ளுகிற தேவனுடைய சொந்த ஜனம் நீங்கள். ஆக இந்த மே மாதம் நற்காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மே மாதம் நற்சீர் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டாகும். இந்த மே மாதம் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனம் சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தை வந்து கேட்குது, நீங்கள் ஊழியக்காரர் இடத்துல நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமையணும், எனக்கு பண பிரச்சனைகள்லாம் தீரணும், எனக்கு என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், எந்த வியாதி எங்கள் வீட்டில் யாருக்கு வரக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்கள் ஊழியக்கார்ட்ட கேட்குறீங்களே. அது மாதிரி அந்த நாளில் இருந்த ஜனங்களுக்கு பெலிஸ்தியர் அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள். அந்த பெலிஸ்தியர்களை கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி தேவனிடத்தில் எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமுரளி கொடுத்தார். ஆக இந்த மே மாதத்துக்காக உங்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன, உங்களுடைய பிள்ளைகளை நீ கொடுக்க போகிற ஆசீர்வாத வார்த்தை என்ன என்று சொன்ன பொழுது இந்த வசனங்களை தான் தேவன் கொடுத்தார். உபாகம் 7:6 தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம், அவருக்கு சொந்த ஜனம். சரி, இங்கே பாருங்க, 1 சாமுவேல் 7:10, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். தேவன் ஒன்று வேற எதையும் செய்யலைங்க. இஸ்ரவேலருக்கு பலத்தை கொடுக்கல, இஸ்ரவேலருக்கு பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கல. ஆனால் அது வேற ஒன்றை செய்தார் தேவன், இடிமுழக்கங்களை கட்டளையிட்டார். அந்த இடிமுழக்கத்தின் சத்தம் பெலிஸ்தியர் மேல் விழுந்த பொழுது அவர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். இடி விழுந்துச்சு, அங்கே 5 பேர் செத்து போனாங்க அந்த வீட்டில் இருந்தவங்க. இடி நம்ம இடத்துல பட்டுச்சு, இந்த இடத்துல இருந்த மிருகங்கள் செத்து போச்சுன்னு செய்திகளெல்லாம் கடந்த மழை காலத்தில் கேள்விப்பட்டோமே. அந்த இடி தான், அந்த இடியினாலே அவர்கள் பயந்து கலங்கடிக்கப்பட்டு இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பட்டு விழுந்தாருன்னா விழுந்துட்டான், செத்து விழுந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலே பெலிஸ்தியரை தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள்.
அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, இந்த மே மாதத்தில் முடிவில் நீங்கள் சொல்லுவீங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று நீங்கள் சொல்லி, இந்த மே மாத முடிவிலே எபினேசர் என்று பெயரிடுவீர்கள். இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்வீர்கள். இந்த மே மாதத்தில் அப்படிப்பட்ட உதவிகளை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷர்களால் செய்யக்கூடாத காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனம், இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அவன் வரவே முடியாதபடிக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. சாமுவேல் இருந்த நாட்களெல்லாம் பெலிஸ்தியர் எழும்பவே முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 84:11, தேவனாகி கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். இந்த மே மாதத்தில் உங்களை நுழைய பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். இந்த மே மாதத்தில் என்ன செய்வாரா? கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யார் யார் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை அவர் வழங்காமல் இருக்க மாட்டார். வசனம் சொல்லுவது போல கிருபையையும் மகிமையும் அருளுவார். உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு அருளுவார். மகிமையையும் கிருபையையும் அருளுகிற தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார், நன்மையும் வழங்குகிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 30:2, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீ என்னை நீர் குணமாக்கினீர். இந்த மே மாதம் ஒருவேளை பலவீனம் சுகவீனங்கள் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் என்ன செய்ய, என் தேவனாகி கர்த்தாவே, தேவனாகி கர்த்தாவே, இயேசுவே என்னை இரட்சியும் ஆண்டவரே, ஜெபிப்பது தப்பல்ல. அதை விட்டுட்டு என் இயேசுவே, என் தாவீதின் குமாரனே, எனக்காக இறங்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என் என்று சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு சொந்த ஜனம். ஆகவே நீங்கள் ஆண்டவரை சொந்தம் சொல்லி கூப்பிடுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி நாம் அவரை கூப்பிட்டு நாம் செய்ய வேண்டும். அங்கே அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் பாருங்க. அதே அதிகாரம் 11-12, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். இந்த 4 மாதம் இருந்த புலம்பல்களை ஆனந்த களிப்பாக தேவன் இந்த மே மாதத்தை மாற பண்ணுவார். நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். இயற்கை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், சிநேகிதர்கள் மாறலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் சொந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற மாட்டார், உங்களில் மாற மாட்டார். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினபடினால் உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சரி, இந்த மாதத்தில் 3 காரியங்களை நாம் சொல்லும்படி தேவன் செய்வார். ஒன்று, முதலாவது காரியம்,
எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று நீ அறிக்கையிடு. எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த மே மாதத்தில் தேவன் எனக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி வைத்திருப்பார் என்று நீங்கள் அறிக்கையிடுங்க. உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த மே மாதத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த மே மாதம் 31 தேதி அளவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். இந்த 1ஆம் தேதி தொடங்கி இந்த வருடம் முழுவதும் டிசம்பர் மாதம் வரைக்கும், மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இந்த டிசம்பர் 31 வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடே இருந்தார். எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்றும் நீங்கள் அறிக்கையிடுவீர்கள். மே மாதமும் எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை, அதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை, எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொன்னார். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். உபாகமம் 8:2 முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. இந்த சிறுமையை பிரச்சனைகளாக நினைக்காதீங்க. சின்ன 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 காரியங்கள் தருவார். அதில் நீங்கள் எதுக்குன்னா, நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளுக்கு நீங்கள் கை கொள்வீங்களோ கை கொள்ள மாட்டீங்களோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை உள்ளதை நீ அறியும்படிக்கு, நீயே உன் இருதயத்துள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உன்னை இந்த மே மாதம் முழுவதும் நடத்தி வந்த எல்லா வழியை நீ நடப்பாயாக. இந்த 2025ஆம் வருடத்தில் இந்த 4 மாதங்கள் நடத்தி வந்த எல்லா வழியை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த 4 மாதத்தில் என்னென்னமோ நமக்கு நேரிட்டது, என்னென்னமோ நமக்கு வந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருந்துருக்கணும். ஆனால் எல்லாவற்றிலும் தான் நம்மை பாதுகாத்தார். எல்லாவற்றிலும் தேவன் நம்மை வழி நடத்தினார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவர் நடத்தி வந்த எல்லா வழியிலும் நினைப்பாயாக என்று பார்க்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த மே மாதத்திலே நீங்கள் மனிதர் படுகிற கஷ்டங்களை அல்ல, தேவன் உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து மனிதர் படுகிற கஷ்டங்களை நீங்கள் படாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்வார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தினாலும் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்பதை அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அவர் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த 40 வருஷமும் இந்த 4 மாதமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அவர் செய்கிறதெல்லாம் நல்லதுங்க. நன்மையை செஞ்சுட்டு அதை சொல்கிறாரு, நான் சிட்சித்தேன், உன்னை வனாந்திர வழியாக நடக்க பண்ணேன், ஆனால் உனக்கு ஒன்றும் குறைபடலை. ஏதாவது குறை வச்சேன்னா வைக்கல. அதே போல் இந்த மே மாதத்திலையும் உனக்கு ஒன்று குறைபடவில்லை. உன் தேவனாகி கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். கர்த்தருடைய கற்பனைகளை நீ கை கொள்ள கடவாய். உன் தேவனாகி கர்த்தர்
உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். இந்த நல்ல மே மாதத்தில் உங்களை பிரவேசிக்க பண்ணுகிறார். இது ஒருவேளை அதிகமான வெயிலின் காலமாக இருக்கும். இது உக்கிரமான வெயில் அடிக்கிற காலமாக இருக்கும். ஆனால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காக்கிற தேவன், இந்த வார்த்தை தேவன், உங்களை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட தேவன், உங்களை பரிசுத்த ஜனமாக்கி கொண்ட தேவன் உங்களை காக்கிறவராயிருக்கிறார். இல்லையா? உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல இந்த மே மாதத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்தும் புறப்பட ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இந்த மாதத்தில் நல்ல செழிப்பு நற்சீர் உண்டாயிருக்கிற மாதம் இந்த மே மாதம். நல்ல நற்சீர்கள் உண்டாயிருக்கிற மாதம். நல்ல சுகம், பலன், ஜீவன், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, புத்தி, எல்லாவித இரட்டிப்பான நன்மைகள், எல்லா தடைகள் நீக்கப்பட்டு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இந்த இடத்துல தேசன்றதுக்கு பதிலாக இந்த மே மாதம் என்று பாருங்க. இந்த மாதம் கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள மாதம் இந்த மாதம். இந்த மாதம் ஒலிவு மரங்களும் எண்ணெயும் நிறைவும் தேனும் உள்ள மாதம் இந்த மாதம். இது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான மாதம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம், மலைகள் உள்ள மாதம். உங்களுக்கு பொன் விலை ஏறி கொண்டிருக்கிறது, தங்கத்தின் விலை ஏறி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறது போல அவைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். விசுவாசிக்கணும். நான் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், நான் என் தேவனுக்கு பரிசுத்த ஜனம். விசுவாசிக்கணும். விசுவாசிச்சிங்கன்னா தான் அது நடக்கும். ஆகையால் நீ புசித்து திருப்தியாக இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல மாதத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த மே மாதத்துக்காக நீங்கள் ஸ்தோத்தரிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல மே மாதத்துக்காக கர்த்தரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்திரத்தோடு தொடங்குங்க, ஸ்தோத்திரத்தோடு நடங்க, ஸ்தோத்திரத்தோடு முடியுங்க. தூங்குகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி தூங்குங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதுள்ளவனாய்ந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பலன் கூட குறைவிடாத வழிக்கு தேவன் அவனை காத்து கொண்டார். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு தேவனாக இருக்கிறார். நம்முடைய பலன் குறையாதபடிக்கு இந்த மே மாதம் தேவன் நம்மை காத்து கொள்வார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18 அதிகாரம் 9-10 வசனங்கள். நியாயாதிபதிகள் 18 அதிகாரம் 9-10. அப்பொழுது அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்கள் விரோதமாய் போவோம், வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாக இருந்தது. சும்மா இருப்பீர்களோ? அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதீங்கள். இந்த மே மாதத்துக்கு போகிறதுக்கு பயப்படாதீங்க, அசதியாக இருக்காதீங்க. இந்த மே மாதம் எப்படி இருக்க போதோ, இந்த மே மாதம் எப்படி கடந்து போகிறேனோ, இந்த வெயிலுக்கு எப்படி நான் கடந்து போகிறேன்னு தெரில, இந்த பணப்பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில, இந்த மே மாதத்தை எப்படி நான் கடந்து போகிறேன்னு தெரில நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே சேரும்போது, இந்த மே மாதத்துக்குள்ளே நுழையும் போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்திலே சேருவீர்கள். சுகமாய் குடியிருக்கிற, அப்போ சுகத்தோடு குடியிருக்கிறன்னு சொன்னால் சகல விதமான சௌபாக்கியங்களும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த மாதம் விஸ்தாரமாய் இருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற மாதம் இந்த மாதம். இந்த மாதம்
பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாத மாதம் இந்த மாதம். தேசம்ன்ற வர இடத்துலலாம் நான் மாதம் என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆக தேவன் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆக இந்த குறைவெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி இந்த மே மாதத்தில் எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 33 முதல் 38 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளை பொல்லாப்பில்லாத செழிப்பான தேசத்தை உவர் நிலவாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். இந்த மாதத்தை அவாந்தர வெளியாக இருக்கிற இந்த மாதத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி உங்களுடைய கைகளின் பிரயாசைகளை அது குறிக்கிறது. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அது குறிக்கிறது. பசியுள்ளவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ளும் பலனுள்ளை தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, மிகுதியும் பெறுகிறார்கள். நாம் நிச்சயமாக இந்த மே மாதம் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் மிகுதியும் பெருகுவீங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் குறையாதிருக்கும்படி தேவன் செய்வார். உங்களுடைய எந்த காரியமும் குறையாது. உங்கள் பர்ஸு குறையாது, உங்கள் வீட்டில் உள்ள மளிகை ஜாமான் காரியங்கள் குறையாது, காய்கறிகள் குறையாது, உங்கள் வீட்டில் எண்ணெய் தண்ணி எதுவும் குறைபடாது. எல்லாம் சுகமும் பலனும் ஜீவனும் குறைவில்லாதபடி இருக்கிற நாளாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவன் அப்பம் குறைபடுவதும் இல்லை. நீங்கள் எதில் சிறைப்பட்டு போயிருக்கீங்களோ நீங்கள் தீவிரமாய் விடுதலை ஆவீங்க. நீங்கள் தீவிரமாக விடுதலை ஆவீங்க. இந்த மாதத்தில் தேவன் உங்களை தீவிரமாய் விடுதலை ஆக்குவார். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், குறைபடாது. அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, அது குறைபடாததுமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த மே மாதத்தில் அவருடைய கரத்தின் நிழலினாலே உங்களை மறைக்கிறவராயிருக்கிறார். வெயிலுக்கு மறைக்கிறவராயிருக்கிறார். சகல விதமான பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் நஷ்டங்களுக்கும் தடைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மறைக்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் தாக்காதபடிக்கு சேதப்படுத்தாதபடி அவர் மறைக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இரண்டாவது காரியம், நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், திடமனதாயிரு. தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், திடமனதாயிரு. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடல. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகிற இடத்துலலாம் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. தைரியமாக இருங்க. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? முதல் காரியம், ஒன்றும் குறைபடவில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஒன்றும் குறைபடவில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், திடமனதாயிரு. சங்கீதம் 31ஆம் அதிகாரம், சங்கீதம் 31 அந்த இடத்துல பார்க்கிறோம். 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சங்கீதம் 27, 13, 14. நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தார் கெட்டு போயிருப்பேன். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று எவன் விசுவாசிக்கலையோ அவன் கெட்டு போயிருப்பான். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, கெட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், திடமனதாயிரு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கப்பல் பிரயாணம் தொடங்குகிறார்கள். வேண்டாம், தொடங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் வெளிப்பாடு வந்து. ஆனால் அந்த கப்பலின் தலைவன் மாலுமியினுடைய வார்த்தையை நம்பி தங்கள் கப்பலை செலுத்துகிறான். மிக பெரிய கிழிதோன் என்று காற்று வீசுகிறது. அந்த காற்று பேய் காற்று வீசுகிறபடியினாலே மிக பயங்கர சேதம் உண்டாகிறது. அப்பொழுது அவன் சொல்லுவான், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருக்கிறபடினா இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. நான் அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ எல்லாவற்றையும் செய்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விதமான சேதமும் இருக்காது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. கப்பல் வேணால் சேதப்படும், ஏன்னா நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நீ செய்கிற காரியத்தில் வேணால் சேதம் இருக்கும். ஆனால் மற்ற எதிலும் சேதம் இருக்காது, பிராண சேதம் இருக்காது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தேவதன் ஆனவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை செய்கிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். உன்னோடு யாத்திரை பண்ணுற யாரு எல்லாரையும் ஓ நிமித்தம் அவங்களுக்கும் தயவு பண்ணுறாரு. ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள்,
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். திடமனதாயிருங்கள், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 19:11. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்கு உத்தியோகஸ்தராக இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடப்பித்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் உத்தமன்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் உத்தமன். நீங்கள் திடமனதாக இருந்து மேமாத எல்லா காரியத்தையும் நடத்துங்க. எல்லா காரியமும் வாய்க்கும், நிச்சயமாக வாய்க்கும். யார் யார் மூலமாக அந்த காரியங்களெல்லாம் வாய்க்கணுமோ அவங்கவுங்க மூலமாக அந்த காரியம் வாய்க்கும். எந்தெந்த மனிதர்கள் கைகள் இவ்வளோ நாள் கட்டப்பட்டிருந்ததோ அந்த கைகளின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போய் அந்த மனிதர்களுடைய கையெழுத்து, அந்த மனிதர்களுடைய எல்லா செயல்கள், அந்த மனிதருடைய காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்கள். யோசுவா 1:6-7 கர்த்தர் சொல்வார், பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்பாய். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. சும்மா திடமனதாக இல்லாமல் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செல்ல கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. எதற்காக? கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு. உனக்கு இந்த பூமியில் நிறைவேற வேண்டிய காரியம், உனக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் தன்னால் நடந்தேறும், தன்னால் நடந்து முடிக்கும். கர்த்தர் கட்டளை இடுகிற தேவன் செய்கிறவராயிருக்கிறார். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. திருப்பி திருப்பி தேவன் அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கடைசியாக 3வது காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். தைரியமாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். முதலாவது காரியம் நாம் பார்த்தோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆக என்ன செய்? முதல் காரியம், ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆக திடமனதாயிரு. கடைசியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். தைரியமாயிரு. 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். இந்த இடத்துல உன் தேவன் உன்னோடே இருப்பார். நீ தைரியமாயிரு. நீ காரியத்தை நீ நடப்பி நீ எல்லாவற்றையும் செய்வாய். வேற ஒன்றும் இல்லைங்க. ஆலயத்தை கட்டப்போகிறான் சாலமோன். தாவீது அவனுக்கு சொல்கிறான், பலங்கொண்டு தைரியமாயிரு. தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னுடைய எல்லா காரியங்கள் நடைந்து தீரி மட்டும் 1 நாளாகமம் 28:20 குறித்து கொள்ளுங்க.
கர்த்தருடைய நீ சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ உங்களுடைய காரியங்களெல்லாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 138 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்க. எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர், நான் கூப்பிட்ட நாளிலே. அதை தான் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை வைத்து வசனத்தின்படி அவரை கூப்பிடு. எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும். உங்களுடைய நாமத்து நிமித்தம் எனக்கு எல்லாம் நல்லமையாக நடந்தேறுவதாக என்று சொல்லுங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 13 வசனம். 1 நாளாகமம் 19:13. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடங்கொண்டு இருக்க கடவும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த மாதம் கர்த்தர் அவர் பார்வைக்கு உங்களுக்கு எது நலமானதோ அதை அவர் வாங்கி தருவார். சின்ன பிள்ளைங்க கடைக்கு கூப்பிட்டு போனால் அதை வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்குங்க. ஆனால் பெற்றோர் என்ன செய்வாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிக்கும், அதனால் அது இப்போ சாப்பிடக்கூடாது, நான் வாங்கி கொடுக்குறேன் இதுன்னு சொல்லி அதை விட விலையுண்ட நல்ல சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அதுபோல் இங்கே தேவன் தமது பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு செய்வாருங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த மாதம் அவருடைய பார்வைக்கு நலமானதை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செய்வார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 13 வசனம். 1 நாளாகமம் 22:11 முதல். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகி கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படிக்கு அவர் உன்னோடே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகி கர்த்தரின் நியாயப்பிரமாண வசனத்தை கை கொண்டு உன்னை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை குறித்து நீ கவனமாயிருப்பாயானால் நீ பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, அந்த கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 21:28. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போவான். அது மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. எதுக்கெடுத்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீதிமான்களாக இருந்துங்க. நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். யூதா 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக இருந்து போராட வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறோம் நாம்.
விசுவாசத்தினாலே தைரியமாய் போராட வேண்டும். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை நீங்கள் அங்கே வைத்திருக்க வேண்டும். அதை தான் யூதாவில் பார்க்கிறோம். விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. இங்கே 2 பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விசுவாசத்தோட தைரியத்தையும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்கு நமக்கு தைரியமும் நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. என்னென்ன உண்டாயிருக்குதா? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 1:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று. மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அந்த வைராக்கியம் அங்கே இருக்க வேண்டும், அந்த தைரியம் அங்கே இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படிப்பட்ட ஒரு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் எழுதுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 1 தெசலோனிக்கேயர் 2:2 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னை பிலிப்பி பட்டணத்திலே நான் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி மிகுந்த போராட்டம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் பாடு இருந்துச்சு, இது மத்தியிலும் நாங்கள் தைரியம் இருந்துச்சு. அந்த தைரியம்தான் அந்த பாடுகளையெல்லாம் மேற்கொள்ள வச்சிச்சு. தைரியம் இல்லைன்னு சொன்னால் பாடுகளை மேற்கொள்ளவே முடியாது. ஆக தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேருவோம். ஆக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம்,
இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:1 6ஆம் அதிகாரம் 7:6 உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆக முதலாவது காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், திடமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், தைரியமாயிரு. ஆக திடமனதாயிரு, தைரியமாயிரு, ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான அந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த மாதம் கொடுத்து எங்களுக்கு வாக்குத்தத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியினால் எங்களுக்கு ஒன்று குறைபடவில்லை. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் திடமனதாய் இருப்போம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியினால் தைரியமாய் இருப்போம். இந்த உங்களுடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டு ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த மே மாதம் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த மே மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஆசீர்வாதம் குறைபடாதபடிக்கு உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்வீராக, நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, பகலிலே வெயில் ஆண்டவரை எந்த விதத்திலும் தாக்காதபடி மேக ஸ்தம்பத்தினால் பாதுகாத்த தேவன் உடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக. வெயில் அதிகமில்லாதபடி காத்துக்கொள்ளும், வெயிலினால் எந்த பாதிப்பும் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் தாமதித்து கொண்டிருக்குப்பா. அந்த தாமதம் எல்லாம் நீங்கி வந்து சேர நீர் கிருபை தாரும். கிருபை தரப்போகிற காய் ஸ்தோத்திரம். துதிக்க மகிமையெல்லாம் நமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுடைய வழிநடத்தலும், பக்கபலம், பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொந்த ஜனமாக உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்கு பரிசுத்த ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு ஒன்று குறைபடவில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் திடமனமாய் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், தைரியமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.